வெல்கம் டு டெக்ஸ்டைல் ட்ரெய்னர். ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, ஸோ பைத்தான் கான்செப்ட் பார்க்காம சம் இன்டர்வியூ டெக்னிக்கல் இன்டர்வியூவில் எப்படி கொஸ்டின் வரும், ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் ஸ்டார்டிங்கில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்பர்ஸ் வச்சு நிறைய ப்ரோக்ராம்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னென்னா லிஸ்ட்டை வச்சு பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணோம், இன்றைக்கி ஒரு லிஸ்ட்டை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா, ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்குது. அந்த லிஸ்ட்டில் வந்து நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது. அதில் டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் சேர்ந்துருக்கு. ஓகேவா? ஸோ எனக்கு என்னென்னா, அந்த டூப்ளிகேட் எலமெண்ட் வந்து இப்போ 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது, 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிறதோ எனக்கு என்னென்னா ஒரே ஒரு டைம் மட்டும் தான் எனக்கு வரணும். இப்போ டூப்ளிகேட் இருக்கிறத வந்து ரிமூவ் பண்ணி விடணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி கான்செப்ட்டு. அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் இது எப்படி பண்ணலாம் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரோக்ராமேட்டிக்காக எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக கான்செப்டான ரிமூவ் தி டூப்ளிகேட் எலமெண்ட். ஓகேங்களா? இப்போ அந்த ரிமூவ் தி டூப்ளிகேட் எலமெண்ட்னா நம்ம போய் உள்ளே போய் டெலிட் பண்ண போகிறதில்ல. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஒரு லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு வேல்யூவை எடுத்து இன்னொரு லிஸ்ட்டில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்படி ஸ்டோர் பண்ணும்போது என்ன பண்ணால், டூப்ளிகேட் வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த டூப்ளிகேட் வேல்யூ வந்து நம்ம அதில் போய் இன்னொரு அந்த புது லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ண முடிய போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க. ஆல்ரெடி என்கிட்ட வந்து ஒரு லிஸ்ட்டில் இருக்குது. இதில் என்ன எலமெண்ட் இருக்குன்னா 5, 10, 5, 2, 1, 3, 2 அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? இதில் 5 பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ 2 பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ மீதி எல்லா எலமெண்ட்டுமே எனக்கு வந்து ஒரு டைம் தான் வந்திருக்கு. அப்போ எனக்கு அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 5, 10, 2, 1, 3 அப்படி தான் வரணும். ஓகேங்களா? இந்த 5ம் இந்த 2ம் வரக்கூடாது. ஓகேவா? ஸோ அதை எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்னொரு லிஸ்ட்டு வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருங்களேன். அதில் என்னென்ன வரும்னு சொல்லிட்டாங்கன்னா 5, 10, நெக்ஸ்ட் வந்து 2, அடுத்து 1, 3. ஓகேவா? இப்படி வந்து ஒரு இருக்கிறதுக்கு அந்த மாதிரி நான் போட்டு ஒரு லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஆல்ரெடி இதில் இருக்கிறத இந்த லிஸ்ட்டில் இருக்கிறத வந்து நான் இந்த லிஸ்ட்டுக்கு வந்து மூவ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த லிஸ்ட்டுக்கு வந்து ஒரு பேர் வந்து வச்சுக்கிறேன். என்னென்னா இன்புட் லிஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஸோ இதுக்கு அவுட்புட் லிஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போது இன்புட் லிஸ்ட்டுக்கு வேல்யூ வந்து அவுட்புட் லிஸ்ட்டுக்கு வந்து நான் மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணும்போது என்ன பண்ணுறேன், ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறேன். என்ன கண்டிஷன்னா, இஃப் நான் இன்புட் லிஸ்ட்லேருந்து ஒரு வேல்யூ வந்து எடுத்து நான் அவுட்புட் லிஸ்ட்டுக்கு மூவ் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன். அந்த வேல்யூவு ஆல்ரெடி நாட் இன் அவுட்புட் லிஸ்ட். ஓகேவா? அப்போ நான் இங்கேருந்து ஒரு வேல்யூ எடுத்து நான் இந்த லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த வேல்யூ ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த 5 வந்து எடுக்கிறேன். எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? ஸோ இந்த 5 வந்து ஆல்ரெடி இந்த அவுட்புட் லிஸ்ட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த லிஸ்ட் வந்து இனிஷியலாக வந்து எனக்கு அப்படின்னா எம்டியாக தான் இருக்குது. இதில் வேல்யூ எதுவுமே இருக்காது. அப்போ என்னன்னா கண்டிஷன் வந்து மேட்ச் ஆகுமா? இப்போ இந்த 5ங்கிற வேல்யூ இதில் இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இந்த 5ங்கிற வேல்யூ வந்து நான் இதில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. அடுத்த வேல்யூ எடுக்கிறேன். இந்த 10ங்கிற வேல்யூ கண்டிஷன் போய் செக் பண்ணுது இருக்கான்னு சொல்லிட்டு. இங்கே வந்து அப்போ இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது இங்கே வந்து இல்லை. அப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த 10ஐயும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே கொண்டாந்து நான் ஸ்டோர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு 10ம் வந்து ஸ்டோர் ஆயிடுது. ஓகேங்களா? அடுத்து நான் இந்த 5ஐ எடுத்துகிட்டு போயிட்டு செக் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா? கண்டிஷன் செக் பண்ணுறேன். இதில் இருக்கான்னு சொல்லிட்டு இதில் ஆல்ரெடி இருக்குது. அதனால் நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் இங்கே இன்சர்ட் பண்ணலை. இந்த 5ஐ வந்து நான் இன்சர்ட் பண்ணல, அப்படியே விட்டுறேன். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணுறேன்னா, 2ஐ போய் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி பார்க்குது. இந்த லிஸ்ட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குது. அப்போது இந்த லிஸ்ட்டில் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 2ஐ நான் இங்கே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 இதில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது 1ங்கிற வேல்யூ எடுத்து போய் இந்த செக் பண்ணுற இஃப் கண்டிஷன் வருது. இங்கே செக் பண்ணுது. இங்கே இருக்கான்னு சொல்லி பார்க்குது. இல்லை. அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே கொண்டு போய் நான் 1ங்கிறத ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்தது நான் 3 இருக்குது. 3 எடுத்துகிட்டு போய் இஃப் கண்டிஷன் செக் பண்ணுறேன். ஆல்ரெடி இந்த லிஸ்ட்டில் இருக்கான்னு சொல்லி இந்த இஃப் கண்டிஷன் செக் பண்ணுது. இல்லை. அதனால் 3ஐ வந்து நான் இதில் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து 2ஐ எடுத்துகிட்டு போய் நான் செக் பண்ணேன் இஃப் கண்டிஷனில் இதுக்குள்ளே இருக்கான்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி 2 எனக்கு இங்கே இருக்குது. அப்போது இந்த கண்டிஷன் வந்து எனக்கு என்னென்னா ஃபெயில் ஆயிடுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 2ஐ வந்து இதில் போய் இன்சர்ட் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? ஆட் பண்ண மாட்டேன். அப்போது எனக்கு இப்போ கிடச்சிருச்சா? ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆல்ரெடி இருக்குது ஒரு லிஸ்ட். அந்த லிஸ்ட்டில் அதே மாதிரி இன்னொரு லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு
இதில் வந்து இருக்கிற வேல்யூவை இந்த அவுட்புட் லிஸ்ட்டில் போய் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது என்ன பண்ணுறேன், ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் செக் பண்ணுறேன். ஆல்ரெடி அந்த லிஸ்ட்டுக்குள்ளே அந்த வேல்யூ இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, அந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா நான் அதில் போய் வேல்யூ ஆட் பண்ண போகிறேன், இல்லைன்னா நான் ஆட் பண்ண மாட்டேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கண்டிஷன். இதை வாங்க நம்ம அப்படியே ப்ரோக்ராமேட்டிக்காக நம்ம போடலாம். ஓகேங்களா, ஸோ நான் என்ன அங்கே வச்சுருந்தேன், இன்புட் லிஸ்ட் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சுட்டு அங்கே கொடுத்த அதே வேல்யூ நான் கொடுத்துக்கிறேன். என்ன கொடுத்துருந்தேன், 5, 10, 5, 2, 1, 3, 2 ஓகே கொடுத்துட்டேன். அப்போ இதுலேருந்து ஒரு வேலையை எடுக்கணுமா? அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னா, அவுட்புட் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வந்து வச்சுருக்கேன். இது வந்து எம்டி அப்படி டிக்ளேர் பண்ணிக்கிறேன் வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபார் லூப்பில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இன்புட் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு வேல்யூவாக நான் எடுக்கிறேன். ஓகேவா, இப்போ எடுக்கும்போது என்ன பண்ணுறேன், இப்போ இன்புட் லிஸ்ட்டை வந்து இங்கே கொடுத்துட்டேன். அப்போ ஒரு ஐட்ரேஷன்லையும் ஒரு வேல்யூ எங்கே வரும் அப்படின்னா, இந்த வேல்யூ அப்படிங்கிற இந்த வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, செக் பண்ணுற கண்டிஷன் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, நாட் இன் அவுட்புட் லிஸ்ட்டாக அப்படின்னு செக் பண்ணுறேன். அந்த அவுட்புட் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த வேல்யூவை நான் டாட் அப் அண்ட் ஆஃப் வேல்யூ. ஓகேங்களா, ஸோ ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு வேல்யூயை புதுசாக இன்சர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், அப்பன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அப்பன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஒரு லிஸ்ட் இருக்குன்னா அந்த லிஸ்ட்டில் வந்து ஒரு வேல்யூவாக லாஸ்ட் ஆட் பண்ணிகிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ எங்கே எங்கே ஆட் பண்ணோன்னா, ஒரு லிஸ்ட் இருக்குன்னா அதில் போய் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருக்கும். ஸோ இனிஷியலாக வரும்போது என்னென்னா, இந்த ஸ்டேஜ் தான் இதில் எதுவுமே வேல்யூ இருக்குது, அப்போ ஃபஸ்ட் பொசிஷன் ஆட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த பொசிஷன் ஆட் பண்ணோம், அதுக்கப்புறம் இந்த பொசிஷன் அப்பன் பண்ணோம், அதுக்கப்புறம் இந்த பொசிஷன் அப்பன் பண்ணோம், ஸோ அதுக்கப்புறம் இந்த பொசிஷன் அப்பன் பண்ணோம். ஓகேங்களா, இப்படி அப்பன் பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருக்கும் பேஸ்ட் வந்து இந்த கண்டிஷன். அப்போ நம்ம என்ன பண்ணுறேன், லாஸ்ட்டாக முடிஞ்சதும் நான் இதை வந்து பிரிண்ட் பண்ணிடுறேன், இந்த அவுட்புட் லிஸ்ட்டை. ஓகேங்களா, ஸோ நான் இந்த இன்புட் லிஸ்ட்டையும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் வெரிஃபிகேஷனுக்காக செக் பண்ணி பார்க்கலாம் ரன் பண்ணும்போது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இது வந்து என்னோடய இன்புட் லிஸ்ட்டு. ஓகேங்களா, 5, 10, 5, 2, 1, 3 2 இருக்குது. ஸோ இது வந்து என்னோடய அவுட்புட் லிஸ்ட் எப்படி இருக்குன்னா, 5, 10, 2, 1, 3. இந்த 5ம் இந்த 2ம் நம்மளுக்கு ரிமூவ் வந்திருக்கா. ஸோ இப்படி தாங்க நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக இது எதுவுமே பண்ண தேவையில்ல, ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் இந்த ப்ரோக்ராமை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் இன்னொரு மெத்தட்லேயும் சால்வ் பண்ணலாம். அது என்ன, கவுண்ட் ஃபங்க்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி அப்படி வந்து எவ்வளோ இது இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பார்த்துட்டு அந்த கவுண்ட் வந்து 1 இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் வந்து இதில் ஸ்டோர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அப்படி செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் என்ன சொல்லலாம், எப்படி ஸ்டோர் பண்ணலாம்னா, நீங்கள் வந்து செட்டு டேட்டா டைப் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட்டை வந்து செட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செட்டை திருப்பி லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு இருக்கிற டூப்ளிகேட் எலமெண்ட்டில் ரிமூவ் ஸ்டோர் ஆகிடும். ஆனால் அப்படி பார்த்தீங்கன்னா என்னென்னா, செட் வந்து என்னென்னா உங்களுக்கு இந்த ஆர்டர் வந்து மெயின்டைன் பண்ணாது. அப்போ உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா, ஆர்டர் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிடும். ஓகே, செட் யூஸ் பண்ணும்போது. இப்போ நீங்கள் அந்த கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது என்னன்னா, ஒரு சில இதெல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, இன்டர்வியூ சொல்லும்போது அவங்க சொல்லிடுவாங்க என்னன்னா, எனக்கு வந்து இது மாதிரி பில்டிங் ஃபங்க்ஷன் கவுண்ட் வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இல்லாமல் இதில் வந்து நம்ம எந்த ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷனும் கவுண்ட் பண்ணுறது எதுவும் யூஸ் பண்ணல. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இதையும் நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் ரெகுலராக எல்லா வீடியோவும் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ எது உங்களுக்கு டஃப்பாக நினைக்கிறீங்களோ அது வந்து திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து இதெல்லாம் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ.